வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு ஜூன் 1 முதல் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை பார்க்க போகிறோம். ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக 2க்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா பொருந்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய திமுகவில் நிறைய விதமான அறிவிப்புகள் வங்கி கணக்கில் இப்போ ரீசன்ட் டைமில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வங்கி கணக்கு நிறைவு அடைந்து விடும். ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரைக்கும் ஒரு ஆண்டு காலம், புரியுதுங்களா? அந்த ஒரு ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணத்தை நம்ம பண்ணுறோம், எவ்வளோ பணம் டிரான்சாக்ஷன் இருக்குது, நீங்கள் வட்டி கட்டணும், அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் எதனா டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கா, அதிகமான பணம் சம்பாதித்தாலும் நம்ம பணம் கட்டணும், அதற்குன்னு ஒரு அளவு இருக்குது, ஓகேங்களா? ஒரு வங்கிக்கும் ஒரு மாதிரியான கால நிர்ணயம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ குறிப்பாக ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. ரிசல்ட் வரதுனால என்ன ஆக போகுதுன்னா, கண்டிப்பாக ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறமா பேங்க் சம்மந்தமாக எதனா அறிவிப்பு வரும். அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே வங்கி கணக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 1 முதல் புதிய அறிவிப்பு என்பது வெளியாகி இருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறத ஒரு சூழ்நிலையிலே பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா புதிய அறிவிப்புகள் என்பது வெளியிடப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கி கணக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நபர்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலையில் தான் வங்கி கணக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்று புதிய அறிவிப்புகள் என்பது வெளியாகி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து நிச்சயமாக நிறைய அறிவிப்புகள் என்பது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவருக்கு ஒரு மாதிரியான அறிவிப்புகள் கிடைக்கக்கூடும், ஓகேங்களா? தேர்தல் முடியட்டும், எலெக்ஷன் முடிஞ்சோடனே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஓகேங்களா? இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டே வந்தாங்கன்னா வேறு மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை புது கவர்மெண்ட் யாருன்னா வந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் வராங்க, என்ன மாதிரியான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பேங்க் அக்கௌண்ட் வங்கி கணக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விதமான நபர்களுக்குமே இந்த அறிவிப்பு பொருந்தக்கூடும் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இது போல் அடுத்தடுத்த காணொளிகள் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி.